ஆமாங்க, நீங்கள் தேடி வந்த தகவல் முற்றிலும் உண்மையான தகவல். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுமையாக புரியும். ஸோ முழு வீடியோ பார்த்தா தான் உங்களால் இதில் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். அதாவது இந்த 5 உலோகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய பஞ்சலோகங்களாலான ஒரு சிலை நம்ம பெண் பிள்ளைகளைப் போல மாதவிலக்கு பெற்று 3 நாள் தீட்சை பெற்று பின்பு 4ஆவது நாள் புனித நீராடி திரும்ப மக்களுக்கு காட்சி தராங்க. இந்த ஸ்தலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய ஆர்ஜின், மெத்தாலஜிக்கல் ஆர்ஜினை தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் இமயமலையில் திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தை பார்க்க தேவர்கள், முனிவர்கள், ஞானிகள் மற்றும் எண்ணற்ற ஜீவராசிகள் எல்லாம், ஏன்னா அது ஒரு கண்கொள்ளா காட்சியில் எல்லாம் அவர் நோக்கி போகும் பொழுது தென் திசை மேடாகுது. அதை சமநிலைப்படுத்தணும்னு தமிழ் வளர்த்த அகத்தியரை சிவபெருமான் கூட்டு நீங்கள் தென் திசைக்கு போவோம் என்று அவர்களுக்கு ஆணையிடுறாங்க. அந்த ஆணைக்கு மறுப்பு சொல்லாத நம்மளுடைய அகத்தியரும் தென் திசையை நோக்கி வராங்க. ஆனால் வரக்கூடிய அந்த அகத்தியருக்கு ஒரு சிறு மன சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா ஜீவராசிகளும் எல்லாருமே பார்க்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை நான் ஏன் பார்க்க முடியல? அப்போ நான் என்ன பாவம் செய்தேன்? நான் யாருக்கும் எந்த பாவமும் செய்யலையே, எனக்கு ஏன் இந்த காட்சி கிடைக்கலன்னு ரொம்ப மனவேதனையோட சிவபெருமான் சொன்னதுக்காக அவர் போயிட்டு இருக்கிறாங்க. இதை உணர்ந்த சிவபெருமான் என்ன சொல்றாங்கன்னா, நீ தென் திசைக்கு போங்க அகத்தியா, உங்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு காட்சியாக, திருமண காட்சியா நான் தென் திசையிலே உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க வாக்கு கொடுக்குறாங்க. அப்ப மகிழ்வோட தென் திசைக்கு போனார் அகத்தியர். அந்த தென் திசையில சிவனும் பார்வதியும் இணைந்து காட்சி தந்திருக்கக்கூடிய இடத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த அற்புதம் நிகழ்த்தப்பட்டக்கூடிய இடமா பார்க்கிறோம். அந்த இடம் தான் இன்று கேரளாவாக இருக்கக்கூடிய, கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் செங்கனூர் என்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்தில் சிவபெருமானும் அன்னை பார்வதியும் ஒரே சுயம்பாக ஒரே கல்லில் 2ஆக காட்சி தராங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பகவதி அம்மனுடைய ஆலயத்தில் தான் இந்த மாத விளக்கு அற்புதம் நிகழ்ந்துட்டு இருக்குது. அதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாத விளக்கு அற்புதம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, வருடத்திற்கு 3 அல்லது 4 முறை அந்த தெய்வத்திற்கு இந்த மாத விளக்குப்படுது. அதாவது அந்த ஆலயத்தினுடைய மேல் சாந்தின்னு சொல்லுவாங்க, அதாவது தலைமை பூஜாரி, அவங்க என்ன செய்வாங்கன்னா ஆத்தாளுடைய உடையை மாற்றுவாங்க. அதாவது வெண்ணிற பட்டாடை தான் அணிந்திருப்பாங்க. இந்த ஆடையில் என்று ரத்தம் இருக்குதோ அந்த ரத்தத்தை பார்த்தா, அதாவது சிவப்பு நிறத்தில் ரத்தம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தால் அந்த புடவை மாற்றப்பட்டு அந்த புடவை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு தலைமை பூசாரி குரூப் இருக்குது. தாந்திரிகளுடைய எல்லாருடைய மேற்பார்வையிலும் அது செக் பண்ணப்பட்டு அது உறுதியான பிறகு இது உண்மையான மாத விளக்கு தான் அவங்க உறுதிப்படுத்தின பிறகு அன்னைக்கு அந்த சன்னதி 3 தினம் அடைக்கப்பட்டு 4ஆவது தினம் அன்னையே ஒரு யானையின் மீது அமர வைத்து புனித நீராட வைக்கக்கூடிய காட்சியை நம்ம வருடந்தோறும் பார்க்கலாம். அதாவது அந்த புனித நீர் எங்கே ஆடுறாங்கன்னா, அதுவும் புனிதமான பம்பையினுடைய நதிக்கரையில் அன்னை 4ஆவது தினம் புனித நீராடுறாங்க. அதாவது மஞ்சள் நீராட்டு விழா மாதிரி செய்கிறாங்க. அப்போ இந்த நிகழ்வு 1 அல்லது 2 அல்லது வருடந்தோறும் நடக்குதுன்னா அது சாதா விஷயம், மிகப்பெரிய அற்புதம். அதுவும் ஒரு ஐம்பொன் சிலைக்கு பெண்களுக்கு வர மாதிரி மாத விளக்கு வருதுன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்க. மாத விளக்கு என்பது கருமுட்டை வெடிப்புல தான் நம்ம மாத விளக்குன்னு சொல்கிறோம், அதாவது மென்ஸ்ட்ருவல் பீரியட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பீரியட்ஸ் ஒரு உலோக சிலைக்கு எப்படி வரும்னு எல்லாருக்குமே அந்த ஐயம், அந்த அற்புதத்தை புரிந்து கொள்ளாத அளவுக்கு ஆத்தாளுடைய திருவிளையாடல் அங்கே நிகழ்து. சில பேருக்கு இது முட்டாள்தனமாக இருக்கலாம், சில பேருக்கு இது போலியானதாகவும் தோன்றலாம். அப்படி தோன்றின ஒரு கதையும் அந்த பகவதி அம்மனுடைய ஆலயத்தில் இருக்குது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்னல் ஜான் முன்ரேன்னு சொல்கிறாங்க அவருடைய பேர். அவர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒரு உலோகம் எப்படி தீட்டு பெறும், அதுக்கு எப்படி மென்ஸ்ட்ருவல் பீரியட் வரும், அப்போ இது முழுக்க கட்டுக்கதை, இது பொய், ஸோ இதை நாங்கள் நம்பலை. அப்போ அந்த திருவிழாவுக்கு தரக்கூடிய மானியங்களையும் அதற்கு செலவிடக்கூடிய ஃபண்டையும் இந்த கவர்மெண்ட் நிறுத்துதுன்னு அவர் நிறுத்தி வச்சாங்க. அப்போ நிறுத்தி வைக்கும் போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுடைய மனைவிக்கு தீராத வயிற்று வலி வந்துருச்சு. அவங்க எல்லா ஆலயங்களுக்கும் போகிறாங்க, எல்லா விதமான உயர்ந்த மருத்துவமும் பார்க்குறாங்க, எதற்குமே அந்த வயிற்று வலி போகலை. அப்போ ஜான் முன்ரேவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அந்த திருவிழாவை நிறுத்தினீங்கல்ல, அதனால தான் அன்னை
அன்னையால் நீங்கள் ரொம்ப தண்டிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்களுடைய கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறீங்க. ஸோ அந்த திருவிழாவை நீங்கள் நடத்துனீங்கன்னா அன்னை பகவதி அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுடைய மனைவியினுடைய இந்த பிரச்சனை முற்றிலும் திருவாகும்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜான் முன்றையவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஆத்தாலே சரணாகதி அடைந்துருவோம்னு சரணாகதி அடைந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்ட மறு கணமே அந்த பெண்ணுக்கு நடந்த வயிற்று வலி என்பது முற்றிலுமாக தீர்ந்ததாக நமக்கு வரலாறு சொல்லுது. அதற்காக அவங்க ஒரு கிரீடம், க்ரௌன், கோல்டால் ஆன ஒரு க்ரௌன் கொடுத்துருக்குறாங்க. அது இன்று வரைக்குமே பகவதி அம்மனுடைய ஆலயத்தில் இருக்குது. அவ்வளோ சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா, அப்போ கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ அறிவியலை நம்மளுடைய மதம் தாங்கியிருக்குது. அது ஒவ்வொன்றா உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டான தகவல், வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு தகவல் தேவைன்னா கூட எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அங்கே போடுறேன். அப்போ இந்த மாதிரியான தெய்வங்களுடைய அதிசயங்களை, அற்புதங்களை நம்ம பேசி மகிழலாம். சாய்மொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.